எல்லாருமே ரொம்ப பாதிச்சுக்கணும். அந்த கதை மட்டும் இல்லை, அந்த கதையை வந்து அவர் பிரசன்ட் பண்ணணும். அதுல இருந்த இசை, அதுல இருந்த உரையாடல், அந்த ஒரு வார்த்தை தப்பா இருந்தாலும் அந்த படமே மக்கள் அப்படி வந்து இழைச்சு அழைச்சு பண்ண ஒரு படம். அந்த படம் பார்த்துட்டு நான் பேசினேன். ஊருக்குள்ள இருந்துச்சுங்க. ஒவ்வொரு ஷார்ட்டும் வந்து சொல்லி சொல்ற மாதிரி நிறைய படங்கள் கிடைக்கிறது பெரிய வெற்றி படங்கள் அமையறதில்லை. பட் இந்த படத்துல இன்னைக்கு நம்ம மறக்க முடியாத ஒரு காட்சி அழகா உள்ளுக்குள்ள பேசியிருக்கு. அதுக்கப்புறம் அவர் ரொம்ப நாளுக்கு அப்புறமா வந்து ஜெயலலிதா ஞான சொன்னாரு, நீங்க உங்களுக்காக ஒரு கதை வச்சிருக்காரு, உங்கள்கிட்ட கொடுக்க மாட்டேங்கிறாரு, பயப்படாதுன்னு சொன்னாரு. இப்படி ஒரு மனுஷன் எனக்கு ஒரு கதை எழுதி வச்சு கொடுக்க மாட்டேங்கிறாரு. நானே மெசேஜ் போட்டேன், வேற யாருக்கும் போயிடக்கூடாது, அவங்க பார்க்கணும். ஸோ அவர் மெசேஜ் பண்ணி சொல்லி நம்ம மீட் பண்ணலாமா, கதை அதை கொடுங்க. அவர் வந்துட்டு ஒரு புக்கு கொண்டு வந்தாரு. ஒரு புக்கு கொண்டு நீங்க படிச்சுங்க அப்படின்னு சொன்னாங்க. சரிங்க, நடுவில் நீங்க படம் பண்ணீங்க. 96 முடிச்சுட்டு 6 வருஷம் படம் பண்ணீங்க. அந்த மனுஷன் எப்படி அந்த ஃப்ரெண்ட்ஸ் விட்டு வச்சாங்கன்னு தெரியல, இல்ல ப்ரொடியூசர்ஸ் தான் எப்படி விட்டு வச்சாங்கன்னு தெரியல. பட் அதுதான் ஒரு படம் புகழ் பின்னாடி ஒரு ஆடு, அந்த ஆட்டுக்காக அந்த எழுத்துக்காக மட்டுமே இருக்கிற ஒரு அபூர்வ சில பேர்கள் இருப்பாங்க. அந்த மாதிரி பொருட்காட்சியில் வைக்கிற பீஸுகள். அப்படி ஒரு ஆள் வந்து ஒரு அழகான ஒரு ஸ்கிரிப்ட் கொண்டு கொடுத்தாரு. ஸ்கிரிப்ட் படிச்சேன். படிக்கிற 3 மாசம் ஆயிடுச்சு. நான் கண்டினியூஸா அந்த புக்கை படிக்கும் போதே ஒரு 6 இடத்துக்காவது தண்ணி போயிட்டே இருக்கு. பேப்பர் நடந்துருச்சுன்னு சொல்லி நான் திரும்பிட்டு இருக்கேன். படிச்சு முடிச்சுட்டு எனக்கு வந்து அந்த புக்கை பத்தி என்ன சொல்றதே தெரியல. ஏன்னா மனசுல வந்து சதீஷ் மாதிரி அவ்வளவு உணர்ச்சிகளை கொண்டு வருது. நான் தேங்க்ஃபுல்லி நான் வந்து ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன். அப்பா அம்மா வந்து கிராமத்துக்கு வந்தவங்க, நான் சென்னையில படிச்சிருக்கேன். பட் ஆல்வேஸ் கிராமத்துல தான் இருக்கேன். இந்த படம் வந்து படிக்கும் போது எனக்கு இருந்த உணர்வு என்னன்னா, தமிழ்நாடு இது நம்மளது இல்லை, இதுதான் நாம இல்லை அப்படிங்கிற உணர்வு வந்துட்டே இருந்துச்சு. அது கரெக்டா கோவிட் அப்புறம் அது இந்த படம் போடுற புக்கு கூட கோவிட் தான் நினைக்கிறேன். ஏன்னா கோவிட்ல வந்து அந்த பீரியட் நம்ம எல்லாருமே யோசிக்க வச்சிருக்கோம். நம்ம எங்க போயிட்டு இருக்கோம், நம்ம அப்பா அம்மா எங்க இருக்காங்க, அப்பா அம்மா கிட்ட பேசுறோமா, அண்ணன் தம்பி கூட பேசுறோமா, சொந்தக்காரங்க கூட பேசுறோமா, நம்ம ஊருக்கு போறோமா, நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போறோமா, அந்த தேடல் எல்லாருக்கும் இருந்துட்டே இருக்கு. நான் இப்ப வந்து சென்னையில ஒரு தீபாவளி பண்ணோம்னா சென்னை காலி, யாருமே இருக்கிறது இல்லை. கோவில்ல போய் என்னன்னா அத்தனை மணி நிற்குது, எல்லாரும் ஊருக்கு தான் போயிட்டு இருக்காங்க. எல்லாருக்குமே ஒரு தேடல் இல்லை. நம்மளுடைய ரூல்ஸ் என்னமோ அதை விட்டுறக்கூடாதுன்னு தேடல் இருக்கு. அதை மிக கச்சிதமா கேப்சுலேட் பண்ற படமா நான் மிக பார்க்கிறேன். அண்ட் இந்த படம் வந்து படம் பார்த்தவங்க வந்து பிசினஸ்ல பாக்குறாங்க, அப்ரிஷியேட் பண்றாங்க. எப்படிங்க இந்த கதையை தேர்ந்தெடுத்தீங்க, இவ்வளவு கமர்ஷியலான ஒரு படம் இது ஏங்க நான் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னேன். ஆக்ஷன் காதல் காட்சி மட்டுமே கமர்ஷியல் ஃபிலிம் கிடையாது இல்லையா? ஸோ அந்த மாதிரி இதுல வந்து அவ்வளவு அற்புதமான விஷயங்கள் இந்த படம் பேசி. ஸோ அந்த வகையில் இந்த படம் எனக்கு கிடைச்சதுல ரொம்ப சந்தோஷம். அதுக்கு எங்க அண்ணன் மேட்டர் அவருக்கு என்ன என்ன நினைச்சிருக்கீங்க சார்? ரொம்ப பிரச்சனை கையெல்லாம் வச்சு மிரட்டுறாரு, ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கு. எனக்கு வந்து கைதி வந்து ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா ஃபுல்லா நைட்லயே ஃபுல் நைட் ஷூட்டிங், டெய்லி நைட் வேற. இந்த படத்துல வந்து மறுபடியும் ஃபுல் நைட் ஷூட்டிங். ஆனா நல்லபடியா ஒரு ஃபீல் கிடையாது. அதனால நைட்ல எதிர்பார்த்து வந்துடாது. ஆனால் அந்த ஒவ்வொரு நைட்லையும் அனுசான் சார் உட்காந்து நாங்க பேசிக்கிற விஷயங்களா இருக்கோம். ஏன்னா அவரே பேசிட்டு இருந்தாரு, நான் கேட்டு சொன்னா கோவப்படுவாரு. நாங்க 2 பேர் சேர்ந்து பேசிட்டு இருந்தோம். ராஜ்கிரண் சார்லாம் வந்து ஒரு கதையை ஓகே பண்றது ஒரு விஷயம். அவர் வந்து தம்பி இதெல்லாம் ரொம்ப ஸ்பெஷலான படம். இந்த படத்துல இந்த கதை அந்த எழுத்து ஒரு விஷயமும் மிஸ் ஆகும் சேர்த்துனாலே போதும், அதான் பெரிய விஷயம். ஸோ நான் பேசும்போது இந்த சீன்ல இருக்கிற இந்த அழகு குறையாம நம்ம என்ன பண்ண முடியும், அதை ஒரு சின்ன பெசன் கூட மிஸ் பண்ணிடாம கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கிறத என்னோட கான்வர்சேஷன் மோஸ்ட் அதை பத்தியே இருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம் வந்து ராமசாமி சார் ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. அவரோட வில்லேஜ் பாய் அப்படிங்கிறாரு. அவர் வில்லேஜ் பாய் யாருக்கும் ஒத்துக்க முடியாது. நான் இன்னும் ஒத்துக்கல. ஆனா அவருக்கு அவ்வளோ ஒரு கனெக்ட் இருக்கு, அவ்வளோ ஒரு மெமரிஸ் இருக்கு. தஞ்சாவூர்ல போய் அங்கேயே இருந்து படம் ஃபுல்லா நாங்கள் ஷூட் பண்ணது. அந்த ஃபர்ஸ்ட் டே வந்து நான் கேட்டுருந்தேன், தஞ்சாவூருக்கு ஸ்லாங் இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. நீங்க சுத்தமான தமிழ்ல தஞ்சாவூர்ல பேசுற சுத்தமான தமிழ் அந்த எல்லா ஊர்லயும் ஆக்சன்ட் இருக்கும். பட் சுத்தமா கிளீனா இருக்கிறது தஞ்சாவூர் தான் சொன்னாரு. அப்ப அவங்க ஒரு தமிழ் டீச்சர் ஒருத்தர் விட்டாரு. வந்து ஆபா அப்படின்னா இதுதான் தஞ்சாவூர் போய் புரிஞ்சுக்காரு. அதாவது வெள்ளந்தியா
ஒரு சின்ன ஒரு பிளாக் கூட இல்லாம நம்ம பத்தி என்ன நினைப்பாங்கன்னு யோசிக்காம அந்த அன்பை கொண்டது இல்லையா, அது அந்த ஒரு செகண்ட்ல புரியுது. அதை பிடிச்சிங்கன்னா டிராவல் ஆனதுன்னு சொல்லலாம். அண்ட் பாலாசன் அழகா சொல்லியிருக்காரு, 2 பேர் உட்கார்ந்து பேசுறதே ஒரு அழகான திரைப்படம் அப்படின்னு சொன்னாரு. அந்த மாதிரி வந்து இன்னும் ரொம்ப நாள் தரமா சந்திக்கிற 2 பேர் பகிர்ந்து அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அது அவ்வளவு சுவாரஸ்யம் இருக்குது. அதை வந்து எப்படிதான் அந்த மனுஷன் எழுதினாலே தெரியல. அதுவும் 6 நாள்ல எழுதுனேன் அப்படின்னு சொல்றாரு. என்னமோ வந்து ஃப்ளோல ஒரு கதை நினைக்கிறேன். ஸோ இந்த படம் நடிச்சது எனக்கு அவ்வளவு சந்தோஷம். அண்ட் 27 இந்த படம் வரும்போது நல்ல ஸ்பெஷல் 96 எந்த அளவுக்கு ஸ்பெஷல் ஃபில்மோ அந்த அளவுக்கு இந்த படம் ஒரு ரொம்ப ஸ்பெஷல் ஃபில்மா இருக்கும். அண்ட் முக்கியமா கோவிந்தாஸ் மியூசிக் பத்தி சொல்றோம். 96 காதலே காதலே வந்து இன்னைக்கும் எல்லாரும் ஐபிஎல் நம்பருக்கு வச்சிருக்கிற ரைட் வந்து அந்த பாட்டு தான் இருக்கு. அந்த மாதிரி அவன் ஊருக்கு போகும்போது இந்த படத்தை பாட்டை கேட்டு போகாம இருக்க மாட்டாங்க. கமல் சார் பெரிய நடிகர். அவருடைய அந்த ஒரு லைன்ஸ் வாய்ஸ்ன்னு சொல்றாங்க, அவர் பாடி கொடுத்தது அந்த படத்துல ரொம்ப முக்கியமான ஒரு கட்டம். அதுக்கு அவர் ஆட் பண்ண வேல்யூ வந்து கொஞ்சம் கிடையாது. கமல் சார் நம்ம உலக நாயகன் அவர்களுக்கு மறுபடியும் எல்லாருமே நான் நினைக்கிறேன். அண்ட் இந்த கதை அழகா வந்து சேரணும் அப்படிங்கும்போது 96 இருக்கிற ஒவ்வொரு பொக்கிஷம் ஒவ்வொரு டெக்னீஷியனும் அப்படியே அந்த படத்துக்குள்ள வந்தது. மகிழ்ச்சி இருக்கிறாங்க அவங்க அப்படியே இந்த படம் இந்த கதையை அவங்க தேர்ந்தெடுத்து வச்சு அந்த கதை என்ன தெரியும் அது ஒவ்வொன்றா செதுக்கிச்சுன்னே சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ரொம்ப ரேர் ஃபிலிம் வெரி வெரி ஸ்பெஷல் ஃபார் ஆல் ஆஃப் அஸ். அண்ட் டூடி அண்ணா கிட்ட கொடுத்துட்டு பிரச்சனையே இருக்காது. இந்த படம் எப்படி வரணுமோ மிஸ் ஆகும் கரெக்டாக வந்துடும், கரெக்டாக கொண்டு சேர்த்து நம்ம நம்பிக்கை இருந்துச்சு. அந்த வகையில் கதைக்கு என்னென்ன தெரியும் அத்தனை விஷயம் ஏற்பாடு பண்ணி கொடுத்து முழுசா வந்திருக்கு அந்த பணி. வெரி வெரி ஸ்பெஷல். அங்கே நம்மளோட லக்கி ஆகிற படம் நிச்சயம் வெற்றி வரும். Yes. Thank you. Thank you. சார் நாங்க வந்து ஒவ்வொரு கிராமத்து கதையும் நாங்க ரசிச்சது வந்து நீங்க எடுத்து பேசுறேன் சார். நீங்க சொல்லிட்டீங்க ஸ்நாக்லாம் கிடையாது, வந்து நார்மலா சூப்பரான ஒரு தமிழ் கதை நான் பேசுறேன். என்னமாமா சௌக்கியமாவா நாங்க கேட்கிறோம். தஞ்சையில இருக்கிற அந்த எப்படி பேசுறீங்கிறது கேட்கணும்ல. ஒரு டைலாக் அப்படியே எல்லாருக்கும் பிடிச்சிருக்கிறது வந்து சொல்லுங்க, அதெல்லாம் நம்ம கட்டி போட்டுக்கலாம். அத்தான் படம்ல வந்து அத்தான் பேசி கொலை எடுத்துக்கிறாங்க. அதுல ஒரு சீட்ல வந்து சாப்பிட்டு இருக்கோம். அவரோட பஸ் நிறைய காசு இருக்கு. இவ்வளவு காசை யாராவது பேக்ல இருப்பாங்க, பஸ்ல தான் வைக்கணும். அவர் வேற சாப்பிட்டு இருக்காரு. அவர் எழுப்பணும், எங்க எழுப்புறது அதான் விஷயம் அப்படி எதுவுமே அப்படின்னு சொல்லி பஸ்ல வச்சு சொல்லணும். அந்த வார்த்தை எனக்கே புதுசா இருந்துச்சு. இப்படிதான் பேசுவாங்க, எங்க ஊர்ல இப்படிதான் பேசுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த யதார்த்தம் இருக்குல்ல, எந்த ஒரு ஸ்க்ரீன் இல்லாம ஃபில்டர் இல்லாம நம்ம நோ ஃபில்டர் சொல்லுவாங்க ஹேஷ்டேக்ல. அந்த மாதிரி நோ ஃபில்டர் ஜோன்ல இருக்க ஒரு கேரக்டர் அவங்க பொதுவா ரொம்ப நல்லவனா இருக்கணும், பாசமா இருக்கணும், ரொம்ப ஏமாளின்னு சொல்லுவோம். ஆனா அந்த மாதிரி கேரக்டர்ஸ் அவர் கிரியேட் பண்ண கேரக்டர் வந்து மற்றவங்க என்ன சொன்னாலும் அவரோட இயல்புல நாம இருக்கிற கேரக்டர் அதுதான் அந்த கேரக்டர். அது ரொம்ப பியூட்டிஃபுல்லா எழுதியிருக்காரு. ஸோ அதுல அவருக்கு தான் எல்லாரும் இன்னொரு விஷயம் என்னன்னா, நாயகன் சாருக்கு வந்து ஒரு அழகான ஒரு நாஸ்டாலஜிக் கனெக்ட் வந்து அந்த பாடல்கள் மூலமா கொடுக்குற 96 வந்து பார்த்தோம் இல்லையா? ஏன்னா அந்த ஒரு பாட்டு பாடின உடனே அப்படியே எல்லா ஃபீலிங்ஸும் கொட்டிட்டு வரும் அப்படிங்கிற மாதிரி நாயகன் சார் பாடல்கள் வந்து இந்த படத்தையும் அந்த மாதிரி நம்ம எல்லாம் எதிர்பார்க்கலாமா? ராஜா சார் மியூசிக் எல்லாம் கதை எழுத மாட்டாரு. நீங்க இந்த படத்துக்கு அந்த மாதிரி ஒரு விஷயம் வச்சிருக்காரு. அது ரொம்ப அழகான சுச்சுவேஷன் வரும். அதனால நீங்க படத்துல பார்த்தா எனக்கு வந்து நான் கேட்டேன், நீங்க அந்த அபோவ் 25 இருக்கிறவங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும், 20s இருக்கிற பசங்களுக்கு பிடிக்குமா, இந்த மாதிரி ஒரு நாஸ்டாலஜிக்கான ஒரு கதை பிடிக்குமான்னு கேட்டா, இல்லைங்க நான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பசங்க பார்த்து படிக்க ஆரம்பிச்சேன். ஆனா பாதிலாம் நீங்க இவ்வளவு சந்தோஷமா வாழ்ந்துருக்கீங்க, நான் எல்லாருமே போன்லயே இருக்கோம், நீங்க இந்த அவுட்டர் லைஃபே தெரியல அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாதிரி சொந்தங்கள் தெரியலன்னு சொன்னாங்க. எல்லாருமே சிங்கிள் சைல்ட் ஆயிடுச்சு. ஸோ அத்தை மாமா சித்தப்பாங்க நம்ம சொந்தங்களும் இல்லாம போயிடும், கசின்ஸுங்கிற விஷயமே இல்லாம போயிடும். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்குமே இது ரொம்ப புது எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். ஓகே, ஸோ நம்ம எல்லாருக்குமே வந்து ரொம்ப அழகான ஒரு விஷயம் வந்து ஒரு தெரப்பி மாதிரி நம்ம போய் பார்க்கலாம்னு நினைக்கிறேன் சார் இந்த படத்தை. அண்ட் சொல்லி ஏதோ உங்களை ரொம்ப தொல்லை பண்றேன்னு சொல்லிட்டு இந்த படத்துல நம்மளே தொடரணும். என்ன அப்படி தொல்லை பண்ணீங்க?
என்னங்க நைட் ஷூட்டிங் போயிட்டு வருவோம். நைட் ஷூட்டிங் போயிட்டு வருவாய்க்கு தூங்க முடியுமா? தூங்க முடியாது. காலைல சாப்பிடும். இவர் தூங்குறாங்க. ஆனால் காலைல எழுப்பிடுவாங்க. சார் சாப்பிட போகலான்னு சொல்லி சாப்பிட்டு தூங்க வச்சிருவேன். அதுமாதிரி ரெண்டா 1 மணிக்கு எனக்கு ஃபர்ஸ்ட் அவர் தூங்கிட்டு இருப்பாரு. திரும்ப 1 மணிக்கு எழுப்பி வாங்க லஞ்சு கம்பெனி கொடுத்து தூங்கிட்டு போவாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன தொழில்கள். ஒரு மணிக்கு ஒரு மனுஷனை தூக்கத்துலேருந்து எழுப்பிட்டு சாப்பிட்டு தருவோம் அப்படின்னு. இந்த படத்தை அட்வான்டேஜ் என்னன்னா சாங் ஃபைட் இல்லை பிரச்சனை இல்லை இல்லை. ஸோ டயர்டா இருக்கணும் அவசியம் இல்லை. காரைக்குடி எல்லாரும் தங்கியிருக்கோம். சாப்பாடுக்கு சொல்ல வேணுமா? அதில் 2 பேருமே கூட்டிஸ் ரொம்ப இதாக இருக்கும். மகி சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா, திண்டுக்கல்ல ஒரு ரெஸ்டாரண்ட் போய் போறேன். பேர் சொன்னாங்க சார் ஒன்றா. காலையில் 8 மணிக்கு பிரியாணி சாப்பிடுறீங்களா? காலையில் 8 மணிக்கு பிரியாணி, அதாவது தம் திறந்த உடனே சார் போய் வாங்கி கொடுத்தாரு. நன்றி சார். நல்லா சாப்பிடுறீங்க. நல்லா சாப்பிட்டு சாப்பிடுறீங்க. நாங்க சந்தோஷமா வேலை செஞ்சா மக்கள் சந்தோஷமா இருப்பாங்க. அதான் நான் ரொம்ப ஹாப்பியாவே இருந்தேன். ஆனா நீங்க பிரியாணி சாப்பிடுற அழகை